கோவையில் பிரபல நகைக்கடையின் 65 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகைகள் காரோடு கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் கார் சிக்கி உள்ளது. மதுக்கரை அருகே காரை நிறுத்திவிட்டு வேறு ஒரு காரில் கொள்ளையர்கள் தப்பி சென்றுள்ளது தெரியவந்திருக்கிறது. திரைப்படங்களை மிஞ்சும் அளவிற்கு நடந்த கொள்ளை வழக்கில் நடந்தது என்ன பார்க்கலாம். கோவை நவக்கரை அருகே திங்கட்கிழமை பிற்பகல் 2 மணி அளவில் கேரள பதிவெண் கொண்ட கார் கோவையை நோக்கி வந்து கொண்டிருந்தது. அதன் பின்னாலேயே வந்த மற்றொரு கார் கேரள காரை முந்திச் சென்று முன்னால் நின்றது. அந்த காரிலிருந்து கேரள காரில் இருந்த 2 பேரை தாக்கிவிட்டு அந்த காரை கடத்தி சென்று விட்டது. இதையடுத்து போலீசார் சம்பவ இடத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் ஆய்வை மேற்கொண்டனர். கொள்ளையடித்தவர்கள் யார், அவர்களுக்கு என்ன நோக்கம் என்பதை விசாரித்து வந்தனர். சம்பவ இடத்தை கோவை மாவட்ட எஸ்பி பாண்டியராஜன் பார்வையிட்டார். இந்நிலையில் தங்க நகைகள் கொண்டு வரப்பட்ட காரை பறித்துச் சென்ற கொள்ளையர்கள் மதுக்கரை தென்றல் நகர் அருகே காரை நிறுத்திவிட்டு தப்பி ஓடிய தகவல் போலீசாருக்கு கிடைத்துள்ளது. நகை கடையின் காரில் இருந்த நகைகளை கொள்ளையடித்த கும்பல் காரை மதுக்கரை அருகே நிறுத்திவிட்டு வேறொரு காரில் தப்பி ஓடி உள்ளனர் என்கின்றனர் போலீசார். கொள்ளையடிக்கப்பட்ட காரில் பதிவாகியுள்ள ரேகைகளை போலீசார் பதிவு செய்தனர். நகைகளுடன் தப்பி ஓடிய கொள்ளையர்கள் நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, சேலம் போன்ற மாவட்டங்களில் பதுங்கியிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். தங்க நகைகளுடன் காரை ஓட்டி வந்த அர்ஜுன் மற்றும் அவருடன் வந்த வில்பர் இருவரிடமும் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நகைக்கடையின் முன்னாள் ஊழியர்கள் யாரேனும் இக்கொள்ளையில் ஈடுபட்டனரா என்ற கோணத்தில் விசாரணை நடந்து வருகிறது. அதன் அடிப்படையில் அனைத்து சோதனை சாவடிகளிலும் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். சில முக்கிய தடயங்கள் கிடைத்திருப்பதாகவும் விரைவில் கொள்ளையில் ஈடுபட்டவர்களை பிடிக்க வாய்ப்பிருப்பதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பிரபல நகைக்கடையின் 65 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் கோவையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.